8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இயல் 1ற்கான திருப்புதல் வகுப்பின் பகுதி 1. இன்றைய திருப்புதல் வகுப்பில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், இயல் 1ல் இடம்பெற்றுள்ள எழுத்துகளின் வகை தொகை மற்றும் செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து மற்றும் தமிழ் மொழி மரபு ஆகிய இரு செய்யுள் பகுதியையும் அவற்றில் இடம்பெற்றுள்ள பயிற்சிகளையும் திருப்புதல் செய்து கொள்வோம். இவற்றில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது எழுத்துக்களின் வகை தொகை. தமிழில் உள்ள எழுத்துக்களின் வகை தொகைகளை குறித்து சென்ற வகுப்பில் நாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் அறிந்தோம். அதைத் தொடர்ந்து இந்த திருப்புதல் வகுப்பில் எழுத்துக்களின் வகை தொகைகள் குறித்து மிக சுருக்கமாக அறிந்து கொள்வோம். எழுத்து மொழியில் வழங்கும் ஒலிகளை குறிக்கவும் அவ்வொலிகளுக்குரிய வரி வடிவத்தை குறிக்கவும் எழுத்து பயன்படுகிறது. தமிழில் உள்ள எழுத்துக்களை 4 பிரிவுகளுள் அடக்கலாம். அவை உயிர் எழுத்துகள், மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள், ஆயுத எழுத்து என 4 வகையின் கீழ் நாம் தமிழ் எழுத்துக்களை பிரிக்கலாம். இவற்றில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது உயிர் எழுத்துகள். உயிர் எழுத்துகள் 12 ஆகும். அவையாவன: அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இவற்றை பிற எழுத்துகளின் துணையின்றி தனித்தனியாகவும் ஒலிக்கலாம். உயிரெழுத்துக்கள் 12. இவ்வுயிர் எழுத்துக்களை பிற எழுத்துகளின் துணையின்றி தனித்தனியாகவும் ஒலிக்கலாம். இந்த உயிர் எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய கால அளவை மாத்திரை என்று குறிப்பிடுவர். எழுத்துக்கள் உச்சரிக்கக்கூடிய கால நேரத்தை, அது ஒலிக்கக்கூடிய கால அளவை நாம் மாத்திரை என்கிறோம். உச்சரிக்கக்கூடிய கால அளவை அடிப்படையாக கொண்டு உயிர் எழுத்துக்களை 2 வகையாக வகைப்படுத்துவர். அவை குறில் எழுத்துகள் அல்லது குற்றெழுத்துகள், நெடில் எழுத்துகள் அல்லது நெட்டெழுத்துகள். குறில், நெடில் என்று உயிர் எழுத்துகள் அவை ஒலிக்கும் கால அளவை அடிப்படையாக கொண்டு 2 வகையாக வகைப்படுத்துவர். குறில் எழுத்துகள். குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் என்பர். நாம் உயிர் எழுத்துகளிலும் சரி மற்ற எழுத்துகளிலும் சரி நாம் ஒலிக்கப்படும் பொழுது அவ்வெழுத்துக்களினுடைய ஓசையானது குறுகி ஒலிக்கப்படுமானால் அதனை குறில் எழுத்துக்கள் என்போம். அவையாவன: குறில் எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய அளவை அடிப்படையாக கொண்டு அவற்றை குறில் எழுத்துக்கள் என்கிறோம். உயிர் எழுத்துகளில் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 எழுத்துக்களையும் நாம் குறில் எழுத்துக்கள் என்கிறோம். இந்த குறில் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவானது 1. குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவு 1. அடுத்தது நெடில் எழுத்துகள். நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் எழுத்துகள் என்கிறோம். ஒரு எழுத்தானது நீண்டு ஒலிக்கப்படுமாயின் அதனை நெடில் எழுத்துகள் என்கிறோம். உயிர் எழுத்துகளில் ஆ, ஈ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்று சொல்லக்கூடிய 7 எழுத்துக்களையும் நாம் நெடில் எழுத்துக்கள் என்கிறோம். நீண்டு ஒலிக்கக்கூடிய இவ்வெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவானது 2.
குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் என்றும், நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள் என்றும் அழைக்கிறோம். தமிழ் எழுத்துகளில் உயிர் போன்ற எழுத்துக்களை உயிர் எழுத்துகள் என்கிறோம். அதே போன்று தமிழ் எழுத்துகளில் அவற்றிற்கு உடல் போன்று இருக்கக்கூடிய எழுத்துகள் மெய்யெழுத்துகள். உயிர் எழுத்துகள் 12 என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மெய் எழுத்துக்களை பற்றி அறிவோம். மெய் எழுத்துகள் 18 ஆகும். அவையாவன: இக், இங்கு, இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர், இல், இவ், இள், இல், இர், இன் ஆகிய 18 எழுத்துக்களை நாம் மெய்யெழுத்துகள் என்கிறோம். மெய்யெழுத்துகள் மேலே புள்ளி வைத்து எழுதப்படுகின்றன. இவற்றை உயிர் எழுத்துகளின் துணையின்றி தனியே ஒலிக்க முடியாது. உயிரெழுத்துகள் தனியே ஒலிக்க முடியும், ஆனால் மெய் எழுத்துகளானது தனியே ஒலிக்க முடியாது. இவற்றை உச்சரிப்பின் அடிப்படையில் நாம் இம்மெய்யெழுத்துகளை உச்சரிக்கப்படும் தன்மையின் அடிப்படையில் அவற்றை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை வல்லினம், மெல்லினம், இடையினம். மெய்யெழுத்துக்கள் 18. இந்த 18 எழுத்துகளையும் நாம் ஒலிக்கக்கூடிய முறையின் அடிப்படையில் அவற்றை 3ஆக பிரிக்கலாம். வல்லினம் வன்மையான ஓசையுடைய எழுத்துகள் ஆகும். இவ்வெழுத்துகளை உச்சரிக்கும் போது சுவாசப்பையிலிருந்து வரும் காற்றானது பேச்சு உறுப்புகளால் தடை செய்யப்பட்டு திடீரென வெளிவரும். இதனால் இவை வெடிப்பொலிகள் அல்லது தடை ஒலிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. மெய்யெழுத்துகளில் வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை வல்லின எழுத்துகள் என்கிறோம். இவ்வல்லின எழுத்துகள் 6. அவை இக், இச், இட், இத், இப், இர். இந்த 6 எழுத்துகளும் வன்மையாக ஒலிக்கப்படுவதால் இதை வல்லினம் என்கிறோம். அடுத்தது மெல்லினம். மெல்லினம் என்றால் மென்மை என்பது பொருள். மென்மையான ஓசையுடைய எழுத்துக்களை மெல்லின எழுத்துகள் என்கிறோம். மெய்யெழுத்துகளில் மென்மையாக ஒலிக்கப்படும் எழுத்துக்களை மெல்லின எழுத்துகள் என்று அழைப்பர். இவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும் போது சுவாசப்பையிலிருந்து வரும் காற்றானது பேச்சு உறுப்புகளால் தடை செய்யப்பட்டு மூக்கு வழியாக வெளியேறும். மூக்கை மூடிக்கொண்டு இவ்வெழுத்துகளை சரியாக உச்சரிக்க முடியாது. ஆகையால் இவற்றை மூக்கொலிகள் என்றும் அழைப்பர். மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை மெல்லின எழுத்துகள் என்று அழைக்கிறோம். மெல்லின எழுத்துகள் 6. அவை இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன் ஆகிய இவ்வாறு எழுத்துகளும் மூக்கை அடிப்படையாக கொண்டு ஒலிக்கக்கூடியதால் இவற்றை மெல்லின எழுத்துகள் என்று அழைக்கிறோம். அடுத்தது இடையினம். இடையினம் என்பது வல்லின எழுத்திற்கும் மெல்லின எழுத்திற்கும் இடைப்பட்ட எழுத்துக்கள். வல்லின எழுத்துகள் ஒலிப்பதற்கும் மெல்லின எழுத்துகள் ஒலிப்பதற்கும் இடைப்பட்ட நிலையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை இடையின எழுத்துக்கள் என்போம். வல்லின மெல்லின எழுத்துகளுக்கு இடைப்பட்ட உச்சரிப்பில் ஒலிக்கும் எழுத்துக்களை இடையின எழுத்துகள் என்று அழைக்கிறோம். அவையாவன ஈ, இர், இல், இவ், இள், இல் ஆகிய 6 எழுத்துகளும்
இடையின எழுத்துக்கள் ஆகும். வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை இடையின எழுத்துக்கள் என்று அழைப்போம். இவ்வாறு மெய்யெழுத்துகள் அவை உச்சரிக்கும் நிலையின் அடிப்படையில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 வகையாக வகைப்படுத்துவர். வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம் என்றும், மென்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை மெல்லினம் என்றும், வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை இடையினம் என்றும் அழைக்கிறோம். தமிழ் எழுத்துகளில் உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. இந்த உயிர் எழுத்துகளையும் மெய் எழுத்துகளையும் சேர்க்கும் போது உருவாகக்கூடிய எழுத்துக்களை நாம் உயிர்மெய் எழுத்துகள் என்கிறோம். உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18. இவை இரண்டும் சேர்வதால் பிறக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துகளானது 216. சான்றாக இக் கூட்டல் ஆ, கா என்று உருவாகிறது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைவதால் உருவாகக்கூடிய எழுத்துக்களை உயிர்மெய் எழுத்துகள் என்கிறோம். தமிழில் உயிர்மெய் எழுத்துகளானது 216 எழுத்துகள் உள்ளன. அடுத்ததாக இடம்பெறக்கூடிய எழுத்து ஆயுத எழுத்து. முக்கோண வடிவில் அமைந்த 3 புள்ளிகளால் ஆன எழுத்துக்களை ஆயுத எழுத்து என்று அழைக்கிறோம். இவ்வாயுத எழுத்திற்கு தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம் என்று பல பெயர்கள் உண்டு. இவ்வாயுத எழுத்து ஒரே ஒரு எழுத்தை கொண்டு அமைந்துள்ளது. இவ்வாயுத எழுத்திற்குரிய மாத்திரை அளவானது அரை. ஆயுத எழுத்து 1, அவற்றிற்குரிய மாத்திரை அளவு அரை ஆகும். இவ்வாயுத எழுத்தின் அமைப்பு முறையானது 3 புள்ளிகளை கொண்டதாக அமைந்திருக்கும். இவ்வாறு தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துக்களின் வகையானது உயிர் எழுத்துகள் 12, மெய் எழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1 என தமிழில் உள்ள மொத்த எழுத்துகளின் எண்ணிக்கை 247 ஆகும். 247 எழுத்துக்களை தமிழ் மொழியில் நாம் காணலாம். தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள எழுத்துகளின் எண்ணிக்கை 247. அடுத்ததாக இவ்வெழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை அறிந்து கொள்வோம். மாத்திரை. மாத்திரை என்பது கண் இமைக்கும் நேரமோ அல்லது கை நொடிக்கும் நேரமோ ஒரு எழுத்தை குறிப்பதற்கான கால அளவாகும். கண் இமைக்கும் நேரத்தையும் கை நொடிக்கும் நேரத்தையும் மாத்திரையின் அளவுகளாக எடுத்துக்கொள்வர். இந்த அளவு முறையை அடிப்படையாக கொண்டு தமிழ் எழுத்துகளான உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகளில் குறில், நெடில் ஆகிய எழுத்துகளுக்குரிய மாத்திரை அளவுகளை அறிந்து கொள்வோம். உயிர் எழுத்துகளான குறில் எழுத்திற்குரிய மாத்திரை அளவு 1. குறுகி ஒலிப்பதால் அதனுடைய மாத்திரை அளவானது 1 ஆகும். நெடில் எழுத்திற்குரிய மாத்திரை அளவு 2. ஓர் எழுத்தானது நீண்டு ஒலிக்கப்படுவதால் அதனுடைய மாத்திரை அளவானது 2. மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அளவு அரை. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்திற்குரிய மாத்திரை அளவும் அரை ஆகும். இவ்வாறு ஓர் எழுத்து ஒலிக்கக்கூடிய கால அளவை அடிப்படையாக கொண்டு குறில் எழுத்திற்கு 1 மாத்திரையும், நெடில் எழுத்திற்கு 2 மாத்திரையும்,
மெய்யெழுத்து மற்றும் ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை அளவாகவும் குறிப்பிடுவர். இதுவரை தமிழ் எழுத்துக்களின் வகை தொகைகள் குறித்து தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தமிழ் மொழி வாழ்த்து என்னும் செய்யுள் பகுதி. இவற்றை திருப்புதல் செய்து கொள்வோம். இத்தமிழ் மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் பாரதியார். இவர் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பல பன்முக ஆற்றல் கொண்டவர். சி. சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமன்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டுக்கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள இப்பாடலானது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இனி அப்பாடலையும் அப்பாடலின் பொருளையும் அறிந்து கொள்வோம். மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டும் அன்று. அது மக்களின் பண்பாட்டுடன் நெருங்கிய தொடர்புடையது, உணர்வுடன் கலந்தது. தமிழர்கள் தம் தாய்மொழியாகிய தமிழை உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்றை அறிவோம். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வானமளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. சூழ்கழி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. வளர்மொழி வாழியவே. அதைத் தொடர்ந்து இப்பாடலுக்குரிய பொருளை சுருக்கமாக இனி அறிந்து கொள்வோம். தமிழ் மொழி எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க. ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து உரைக்கும் வளமான தமிழ்மொழி வாழ்க. 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவச் செய்து புகழ்கொண்ட தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழ்க. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும். அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படையட்டும்.
பொருந்தாத பழைய கருத்துகளால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்நாடு ஒளிரட்டும். தமிழ்மொழி வாழ்க, தமிழ்மொழி வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க. வானம் வரை உள்ளடக்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் தமிழ்மொழி வாழ்க என்று வாழ்த்திப் பாடுகிறார் பாரதியார். இதுவரை இப்பாடலின் பொருளை அறிந்து கொண்ட நாம் அதைத் தொடர்ந்து இப்பாடலுக்குரிய பயிற்சிகளை இனி அறிந்து கொள்வோம். பயிற்சியில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் என்ற பயிற்சியில் 6 சொற்கள் இடம்பெற்றுள்ளன. முதல் சொல் நிரந்தரம், காலம் முழுமையும். நிரந்தரம், காலம் முழுமையும். இரண்டாவது சொல் வன்மொழி, வளமிக்க மொழி. வன்மொழி, வளமிக்க மொழி. மூன்றாவது சொல் வைப்பு, நிலப்பகுதி. வைப்பு, நிலப்பகுதி. நான்காவது சொல் இசை, புகழ். இசை, புகழ். ஐந்தாவது சொல் சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஆறாவது சொல் தொல்லை, பழமை அல்லது துன்பம். தொல்லை, பழமை, துன்பம். இப்பயிற்சியில் இரண்டாவதாக இடம்பெறுவது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இச்சரியான விடையில் 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஸ். ஆ வைப்பு, ஆ கடல், ஈ பறவை, ஈ ஆழி. விடை ஆ வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. வினா எண் 2. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆ என் கூட்டல் ரென்றும். ஆ என்று கூட்டல் என்றும். ஈ என்றும் கூட்டல் என்றும். ஈ என் கூட்டல் என்றும். விடை ஆ என்று கூட்டல் என்றும். என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வினா எண் 3. வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ வான கூட்டல் மளந்தது. ஆ வான் கூட்டல் அளந்தது. ஈ வானம் கூட்டல் அளந்தது. ஈ வான் கூட்டல் மளந்தது. விடை ஈ வானம் கூட்டல் அளந்தது. வானமளந்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. வினா எண் 4. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ அறிந்தது அனைத்தும். ஆ அறிந்த அனைத்தும். ஈ அறிந்ததனைத்தும். ஈ அறிந்துணைத்தும். விடை ஈ அறிந்ததனைத்தும்.
அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வினா எண் 5. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ வானம் அறிந்து. ஆ வான் அறிந்த. இ வானம் அறிந்த. ஈ வான் மறிந்த. விடை இ வானமறிந்த. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த. இப்பயிற்சியில் நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது குருவினா. இக்குருவினா பகுதியில் 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? வினா எண் 2. தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? தமிழ் மொழி வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது. இதுவரை இயல் 1 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடலையும் அதன் பொருளையும் மற்றும் அச்செய்யுள் பகுதிக்குரிய பயிற்சிகளையும் விரிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் திருப்புதல் பகுதியில் பார்க்க இருப்பது செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி மரபு. இயல் 1 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி மரபு. தமிழ் மொழி மரபு என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்களே நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. இனி அப்பாடலையும் அதன் பொருளையும் விளக்கமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வோம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம் வாருங்கள். பாடல். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இருதிணை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லொடு தளால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இனி இப்பாடலுக்குரிய சுருக்கமான பொருளை அறிந்து கொள்வோம். இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய 5ம் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த 5 பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை 2 திணைகளாகவும் 5 பால்களாகவும்
பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் என்று கூறுகிறார் தொல்காப்பியர். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இச்செய்யல் பகுதியான இப்பாடப்பகுதியில் தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதியில் மரபு தொடர்கள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. மரபு தொடர்களில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது விலங்குகளின் இளமை பெயர்கள். புலியின் இளமை பெயர் பறல், பசுவின் இளமை பெயர் கன்று, கரடியின் இளமை பெயர் குட்டி, சிங்கத்தின் இளமை பெயர் குருளை, யானையின் இளமை பெயர் கன்று. மரபு தொடர்களில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது விலங்குகளின் ஒலி மரபு சொற்கள். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். விலங்குகளின் ஒலி மரபை தொடர்ந்து மரபு தொடர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பறவைகளின் ஒலி மரபு சொற்கள். ஆந்தை அலறும், சேவல் கூவும், புறா குணுகும், கிளி பேசும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளரும். இவ்வாறு பறவைகள் ஒலிக்கும் ஒலிமரபு சொற்கள் ஆகும். பறவைகளின் ஒலி மரபை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மரபு தொடர் தொகை மரபு சொற்கள். தொகுப்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தை குழுவை குறிக்கக்கூடிய சொற்களை தொகை மரபு சொற்கள் என்பர். மக்கள் கூடியிருப்பதை கூட்டம் என்போம். மக்கள் கூட்டம். ஆ நிறை, பசுக்களின் கூட்டத்தை ஆ நிறை என்பர். ஆட்டு மந்தை, ஆடுகளின் கூட்டத்தை மந்தை என்பர். ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை இவை அனைத்தும் தொகை மரபு சொற்களாகும். தொகை மரபை தொடர்ந்து மரபு தொடர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வினை மரபு சொற்கள். வினை என்றால் செயல்பாடு என்பது பொருள். செயலை குறிக்கக்கூடிய மரபு சொற்களை குறிப்பது வினை மரபு சொற்கள் ஆகும். சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை, பால் பருகு. இவையே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு வழங்கக்கூடிய வினை மரபு சொற்கள் ஆகும். தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதியில் மரபு தொடர்கள் குறித்து அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இச்செய்யல் பகுதிக்கு உரிய பயிற்சிகளை குறித்து அறிந்து கொள்வோம். இப்பயிற்சியில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியில்
9 சொற்கள் இடம்பெற்றுள்ளன. விசும்பு வானம், விசும்பு வானம். மயக்கம் கலவை, மயக்கம் கலவை. இருதிணை உயர்திணை அஃறிணை. மரபு வழக்கம், மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல், திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு, செய்யுள் பாட்டு. வழாமை தவறாமை, வழாமை தவறாமை. தழாள் தழுவுதல், தழாள் தழுவுதல். ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. ஆ நிலத்தில், ஆ விசும்பில், ஈ மரத்தில், ஈ நீரில். விடை ஆ விசும்பில். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. வினா எண் 2. இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். ஆ மரபு, ஆ பொழுது, ஈ வரவு, ஈ தகவு. விடை அ மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. வினா எண் 3. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது டேஸ். இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது டேஸ். ஆ 2 கூட்டல் திணை, ஆ இரு கூட்டல் திணை. ஈ இருவர் கூட்டல் திணை, ஈ இருந்து கூட்டல் திணை. விடை ஆ 2 கூட்டல் திணை. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது 2 கூட்டல் திணை. வினா எண் 4. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது டேஸ். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது டேஸ். ஆ ஐம் கூட்டல் பால், ஆ 5 கூட்டல் பால். ஈ 50 கூட்டல் பால், ஈ ஐ கூட்டல் பால். விடை ஆ 5 கூட்டல் பால். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது 5 கூட்டல் பால். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பயிற்சியைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி குருவினா. இக்குருவினா பகுதியில் 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? உலகம்
ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகியவற்றால் ஆனது. வினா எண் 2. செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் திணை, பால் வேறுபாடறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். குறு வினாவை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. கோழி டேஸ். கோழி டேஸ். கூவும் கொக்கரிக்கும். கூவும் கொக்கரிக்கும். விடை கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். வினா எண் 2. பால் டேஸ். பால் டேஸ். குடி பருகு. குடி பருகு. விடை பருகு. பால் பருகு. வினா எண் 3. சோறு டேஸ். சோறு டேஸ். தின் உண். தின் உண். விடை உண். சோறு உண். வினா எண் 4. பூ டேஸ். பூ டேஸ். கொய் பரி. கொய் பரி. விடை கொய். பூ கொய். வினா எண் 5. ஆ டேஸ். ஆ டேஸ். நிறை மந்தை. நிறை மந்தை. விடை நிறை. ஆ நிறை. இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் தமிழ் எழுத்துகளின் வகை தொகை மற்றும் இயல் 1 செய்யுள் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் மொழி மரபு ஆகிய 2 செய்யுள் பகுதிகளில் அமைந்துள்ள பாடலையும் அவற்றிற்குரிய பொருளையும் மற்றும் அவற்றில் இடம்பெற்றுள்ள பயிற்சி வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் திருப்புதல் செய்து கொண்டோம். மாணவர்களே, நாம் இக்காணொளியில் கற்ற பாடங்களையும் அவற்றிற்குரிய பயிற்சிகளையும் மீண்டும் ஒருமுறை நீங்கள் திருப்புதல் செய்து கொள்ளுதல் அவசியமாகும். அவ்வாறு திருப்புதல் செய்யும் பொழுதும் மீண்டும் ஒருமுறை எழுதும் பொழுதும் உங்கள் கற்றல் திறனும் எழுதுதல் திறனும் மேம்படும். தேர்விற்கும் பயனுள்ளதாக அமையும். மாணவர்களே, இத்திருப்புதல் வகுப்பையும் இத்திருப்புதல் வகுப்புக்கு தொடர்புடைய பயிற்சித் தாளையும் சரியான முறையில் பயன்படுத்தி பயிற்சி பெற்று தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.